பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளில் இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா, உப்பானது சர்க்கரையை போல இருந்தாலும் அதுவும் வெள்ளை தான், இதுவும் வெள்ளை தான். அதனால் நீ கண்ணில் பார்க்குறத வச்சு எதையும் தீர்மானம் பண்ணாத. ஏன்னா இந்த பயங்கரமான இந்த உலகத்தில் ஆவிகளை, மனிதர்களை, வார்த்தைகளை நல்லதா கெட்டதா என்பதை அறிந்து கொள்ள நமக்கு தேவை the spirit of discernment. ஆவிகளை பகுத்தறியக்கூடிய முக்கியமான ஒரு குணம். மிக தெளிவாக, மிக அழகாக, நேர்த்தியாக விளங்கும்படி யோவான் தனது முதல் கடிதத்தில் 4வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் தெளிவாக சொல்லுகிறார், பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். அதுதான் டிசர்ன்மெண்ட். நம்மளால் சோதித்து அறிய முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவரால் என்ன செய்ய முடியும்? நம்ம காட்ட முடியும். எனவே இந்த நாட்களில் அதிகமாக நான் அடிக்கடி சொல்வதை போல ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இது ஸ்பிரிட் ஆஃப் டிசர்ன்மெண்ட், ஆவிகளை பகுத்தறியக்கூடிய, எது நல்லது கெட்டது என்பதை பகுத்தறியக்கூடிய ஒரு கிருபையை கொடுங்க ஆண்டவரே. ஏன்னா நீதிமொழியின் புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை பார்த்தா, பேதையானவன் எந்த வார்த்தையை நம்புவான்? அதான் பிரச்சனையே. நம்ம எல்லாத்தையும் நம்புகிறோம். வெள்ளையா இருக்கு, அதனால உப்பை கூட சர்க்கரையை நம்புகிறோம். அவரை பேசுகிற வார்த்தையை நம்புகிறோம். அவருடைய நடவடிக்கையை பார்த்து உப்பை நம்புகிறோம். ஆனால் இந்த கொடூரமான உலகத்தில் நாம் சரியான வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் எல்லாத்தையும் நம்பாதீங்க. அதனால் இந்த நாளில் சாலமோனை போல ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே இந்த நாளிலே நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும். எது சரி எது தவறு என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய, விளங்கக்கூடிய இந்த ஸ்பிரிட் ஆஃப் டிசர்ன்மெண்ட்டை எனக்கு தாரும் இயேசுவின் நாமத்தினால என்று கேட்டு, அனுதினமும் கேட்டு, நல்லது கெட்டது எது என்பதை புரிந்து வாழ கர்த்தர் உதவி செய்யட்டும். இந்த கொடூரமான பயங்கரமான உலகத்தில் ஆவிகளை பகுத்தறியக்கூடியது தான் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சாவியாக இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் அந்த டிசர்ன்மெண்ட், ஸ்பிரிட் ஆஃப் டிசர்ன்மெண்ட்டை நம்ம அனைவருக்கும் கொடுப்பாரா. காட் பிளஸ் யூ.